السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وجعلنا منهم أئمة يهدون بأمرنا لما صبروا وكانوا بآياتنا يوقنون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி, அவனுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சோழர்கள் நல்லவர்கள் மீதும், அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹுடைய அருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்துடைய இரவிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இரவு நேர தொழுகையை நிறைவேற்றிவிட்டு மார்க்க உபதேசத்தை கேட்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, மார்க்கத்தை பாதுகாத்த அறிஞர்கள் என்ற தலைப்பின் கீழாக அல்லாஹ்வினுடைய இந்த ஜோதியை மக்கள் மத்தியில் நல்லபடியாக கொண்டு போக வேண்டும். அந்த ஜோதிக்கு எதிராக எவர்களெல்லாம் நிற்கின்றார்களோ அவர்களுக்கு எதிராக முழுமையாக போராட வேண்டும் என்ற மனநிலையில் சஹாபாக்களுக்கு பிறகு மார்க்கத்தை கடைபிடித்த, மார்க்கத்தை வழிநடத்திய ஏராளமான இமாம்கள் இந்த சமூகத்திலே வாழ்ந்திருக்கிறாங்க. முதல் நூற்றாண்டிலிருந்து 10ஆம் நூற்றாண்டு வரை ஏராளமான இமாம்கள் எப்படியாவது சத்தியத்தை மக்களுக்கு மத்தியிலே பரப்பிவிட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே என்ன செஞ்சுருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு சமூகத்தில் ஒரு மார்க்கத்தை சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்கு நிறைய பொறுமை வேணும், சகிப்புத்தன்மை வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் முடியும். எல்லோரும் மார்க்கத்தை பின்பற்றி விடலாம், அது பெரிய விஷயமே கிடையாது. எந்த சத்தியத்தை பின்பற்றுகின்றேனோ அந்த சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவும், அந்த சத்தியத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய கொள்கைக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும், போராட வேண்டும் என்பது சாதாரணமான காரியம் கிடையாது. அதற்காக மிகப்பெரிய தியாகங்களை செய்யணும். அதனால தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃதலுல் ஜிஹாதி கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர். கொஞ்சம் முன்னால் வாங்களேன், கொஞ்சம் முன்னால். நீங்கள் இல்லை, அவங்க. அஃதலுல் ஜிஹாதி கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர். ஜிஹாதிலேயே மிகச்சிறந்தது எது அப்படின்னா, அநியாயக்கார அரசுக்கு முன்னால் சத்தியத்தை சொல்கிறது. ஜிஹாதிலேயே
மிகச்சிறந்தது அநியாயக்கார அரசனுக்கு முன்னால் நின்று சத்தியத்தை சொல்கிறது தான் மிகப்பெரிய ஒரு ஜிஹாத். எல்லாத்தை விடவும் அதுக்கு தான் என்னென்னா பவர் இருக்குது. அந்த சத்தியத்தை சொல்வது என்பது சாதாரணமானதல்ல. இப்போ இன்றைக்கி நம்ம பிரச்சாரத்தை அமைச்சுக்கிறோம் பாருங்கள். இன்றைக்கி நாம் இங்கே பிரச்சாரம் பண்ணுறோம், மார்க்கத்தை சொல்கிறோம், மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு சூழல்கள் நமக்கு இருக்குது, சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்படின்னா அன்றைய காலங்கள் இப்படிலாம் கிடையாது. நம்ம இருக்கக்கூடிய இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லணும் அப்படின்னா இது ஒரு பொன்னான காலம்னு சொல்லலாம். மாறலாம் அல்லா நாடுனா, இல்லைனா இதை விட சிறந்த காலத்தை தரலாம். ஆனால் அன்றைய காலங்கள் நான் சொல்கிறது நபித்துவம் முடிந்து ஹிஜ்ரத்துடைய 2ஆம் நூற்றாண்டுடைய இறுதி பகுதியெல்லாம் இருக்கு. 2ஆம் நூற்றாண்டுடைய இறுதி பகுதி, 3ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்ப பகுதியெலாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சாதாரணமாக இருக்கலை. ஒரு சத்தியத்தை நிலைநாட்டுவது என்பது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருந்துச்சு. அப்போ ஒரு சமூகத்தில் ஒருவர் தலைவராக இருந்து இமாமாக நின்று அவர் சத்தியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அவருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் பாருங்க. திருமறை குர்ஆனுடைய 32வது அத்தியாயத்தினுடைய 24வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வஜஅல்னா மின்ஹும் அய்யிம்மத்தன் யஹ்தூன பிஅம்ரினா லம்மா ஸபரு. அவர்களில் பொறுமையுடன் நம்முடைய வசனங்களை உறுதியாக நம்பி ஏற்றுக்கொண்டவர்களை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நேர்வழி காட்டக்கூடிய தலைவர்களாக உண்டாக்குவோங்கிறான் அல்லாஹு தஆலா. தலைவர்களாக ஆக்கினோங்கிறான். என்ன வேணும் அப்படி இமாம்களாக ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா உறுதியும் பொறுமையும் இருக்கணும். உறுதியும் பொறுமையும் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா சமூகத்தில் சத்தியத்தை நிலைநாட்ட முடியுமே தவிர அது இல்லைன்னா முடியவே முடியாது. அதுதான் நபிமார்களுக்கும் சொல்லப்பட்ட விஷயம். அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்பிரு வஸாபிருங்கிறான். நம்பிக்கையாளர்களே பொறுமையாக இருங்க, இன்னல்களை சகித்து கொள்ளுங்கள். பொறுமையாக இருக்கணும், இன்னல்களை சகித்து கொள்ளணும். யார் சத்தியத்தில் இருக்கிறாங்களோ ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும், இணக்கமாக இருக்கணும், அல்லாஹ்வை பயப்படணும். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறலாங்கிறான். இப்போ அதே போல் அல்லாஹ் என்ன சொல்கிறான், வஜஅல்னா மின்ஹும் அய்யிம்மா, நாம் அவர்களிருந்து இமாம்களை உருவாக்கணும், தலைவர்களை உருவாக்கணும். அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா யஹ்தூன பி அம்ரினா, நம்முடைய கட்டளைப்படி நேர்வழி காட்டக்கூடிய தலைவர்களை உருவாக்கணும். அதுக்கு காரணம் என்ன, லம்மா ஸபரு, அவங்க பொறுமையாக இருந்தாங்க, அவர்கள் பொறுமையை மேற்கொண்டார்கள். வகானூ பி ஆயாத்தினா யூகினூன், நம்முடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதில் மன உறுதியோடு இருந்தாங்க. அப்படிப்பட்டவர்களை தான் என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்ம தலைவர்களாக ஆக்கணுங்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இஸ்லாமிய வரலாற்றில் அப்படித்தான் இமாம்கள் இருந்திருக்கிறாங்க. இமாம்கள் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க, பொறுமையாக இருந்திருக்கிறாங்க, உறுதியாக இருந்திருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய சிக்கல்கள் வந்தாலும் அந்த சிக்கல்களை எதிர்கொள்வதற்கு தயாராக இருந்தாங்க. அப்படிப்பட்ட இமாம்களில் 2ஆம் நூற்றாண்டுடைய இறுதியில் வந்தவர் தான் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் என்று சொல்லப்படக்கூடிய இமாம், மதுஹப் இமாம்களில் சொல்லணும் அப்படின்னா ஹம்பலி மதுஹப் இமாம் அப்படின்னு அறியப்படக்கூடியவராக இருந்த அஹ்மது இப்னு ஹம்பல் என்று சொல்லப்படக்கூடிய இமாம் தான் இன்று நாம் பார்க்கக்கூடிய மார்க்கத்தை பாதுகாத்தவர்கள் ஒருவராக நம்ம பார்க்கக்கூடிய இமாம்கள் இவரும் ஒருத்தர். அதாவது சாதாரணமான காலம் இல்லை. அவர்கள் வாழ்ந்த காலகட்டங்களில் பலதரப்பட்ட குழப்பங்கள் சமூகத்தில் ஏற்பட்டு மார்க்கத்தை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க. அவருடைய வரலாற்றில் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது தனி மனிதராக நின்று போராடியவர் அப்படிங்கிறாங்க. தனி மனிதராக நின்று மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக, சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக போராடிய ஒரே மனிதர் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த காலங்கள் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். அந்த காலம் எந்த அளவிற்கு இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். தனி மனுஷனாக நின்று போராடி இருக்கிறார், சிறைவாசத்துக்கு போயிருக்கிறார், ஜெயிலுக்கு போயிருக்கிறார், துன்புறுத்தப்பட்டிருக்கிறார், கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார், அடித்து துன்புறுத்தப்பட்டிருக்கிறார். இது எல்லாமே என்ன செஞ்சு நடந்துச்சு? எதுக்காக? அல்லாஹுடைய மார்க்கத்தை பாதுகாக்கணும், வேறு எந்த நோக்கமும் கிடையாது. அல்லாஹுடைய மார்க்கத்தை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் என்ன செஞ்சார் அப்படின்னா இவ்வளவு சிரமங்களையும் என்ன செஞ்சார், அறிவித்தார். அது மட்டுமல்ல, தன்னுடைய ஆசிரியர்களாலே என்ன செஞ்சார் அப்படின்னா மிகவும் பாராட்டுக்குரியவராக திகழ்ந்தவர். அவருடைய ஆசிரியர்கள் ஒருவர் யார் அப்படின்னா இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ். ஷாஃபி மதுஹப்னு சொல்கிறோமா இல்லையா? ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய ஆசிரியர்களில் ஒருவர். இப்போ அவரே என்ன செய்கிறார் அப்படின்னா மார்க்க ரீதியாக, கல்வி ரீதியாக மிகவும் தேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா பாராட்டு பெற்றவராக இருந்தவர் தான் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல்.
பொதுவாகவே வந்து ஒருத்தர் மற்றவரை பாராட்டுவது என்பது சாதாரண விஷயம்லாம் இல்லை. ஆனால் அன்னைக்கு இருந்த மக்கள் எப்படின்னா இஹ்லாஸான முறையில் பாராட்டுவாங்க. பொறாமையெலாம் இருக்காது அவங்களுக்கு மத்தியில். பொறாமையோ வெறுப்போ எதுவுமே இல்லாமல் உண்மையான முறையில் என்ன செய்வாங்க அப்படின்னா பாராட்டுக்குரியவர்களாகத்தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களாக திகழ்ந்தவர் தான் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா. இவங்க எப்போ பிறந்தாங்க அப்படிங்கிற வரலாற்றையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் எப்போ பிறக்கிறாங்க, ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி பகுதியில் தான் என்ன செய்கிறாங்க, அவங்க பிறக்கிறாங்க. இறுதி பகுதியில் 164, ஹிஜ்ரி 164 பிறக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட வந்து 2ஆம் நூற்றாண்டுடைய முடிவு, சிறந்த நூற்றாண்டு இருக்கா இல்லையா, அந்த சிறந்த நூற்றாண்டுடைய முடிவுடைய காலம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, ஹைருல் குரூனி கர்னி சும்மல்லதீன எலூனகும் சும்மல்லதீன எலூனகும். இந்த நூற்றாண்டு சமூகத்திலேயே சிறந்த உம்மா எது அப்படின்னா என்னுடைய நூற்றாண்டு, எனக்கு அடுத்து வரக்கூடிய நூற்றாண்டு, அதுக்கு அடுத்து வரக்கூடிய நூற்றாண்டு நாங்கள். அப்போ அந்த கடைசி நூற்றாண்டு, அதாவது சிறந்த நூற்றாண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் என்ன செய்கிறாங்க, அவங்க பிறக்கிறாங்க. பிறந்து 3ஆம் நூற்றாண்டை, அந்த 2 நூற்றாண்டு கடந்து 3ஆம் நூற்றாண்டு வரும்பொழுது என்ன செய்யுது அப்படின்னா மிகப்பெரிய குழப்பங்கள் தலைவிரித்து ஆடுது. குர்ஆனையும் சுன்னாவையும் பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு கட்டாயத்திற்கு என்ன செய்கிறாங்க, தள்ளப்படுறாங்க. அப்படி தள்ளப்படும் பொழுது ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க, நமக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் யாருமே இல்லை. யாருமே இல்லாமல் தனியாக போராட வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டவங்க தான் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா. அன்பானவர்களே, குர்ஆன் சுன்னா அப்படிங்கிற அடிப்படை இருக்கா இல்லையா, இதுதான் வந்து மார்க்கத்தினுடைய தலையாய அடிப்படை. நல்லா நம்ம விளங்கணும். குர்ஆனையும் சுன்னாவையும் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் அல்லாஹுடைய தூதருக்கு பிறகு சஹாபாக்கள் எடுத்தாங்க. சஹாபாக்களுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, இமாம்கள் எடுத்தாங்க. குர்ஆன் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் பாதுகாப்பதில் ரொம்ப கவனமாக இருந்தாங்க. இதெல்லாம் வந்து வரலாறுகளில் நம்ம தெரிய வேண்டிய மிக முக்கியமான விஷயம். குர்ஆனையும் சுன்னாவையும் எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறை இருந்துச்சு. ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்கன்னா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகளை வந்து யாரையுமே எழுத சொல்லலை. சஹாபாக்களை ஹதீஸுகளை எழுத வேணாம், நாங்கள் ஹதீஸுகளை எழுத வேணாம். ஏன் அப்படின்னா, அப்படி எழுதும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா குர்ஆனோடு கலப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, அதனால ஹதீஸ் எழுத வேணாம் அப்படின்னாங்க. அப்போ ஹதீஸ் வஹி இல்லைன்னு நம்ம போயிடக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் தான், ஒரு சின்ன மைனூட்டாக தான் என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம வழிகேட்டுக்கு போயிடுவோம். குர்ஆன் எப்படி வஹியோ அதே போல் ஹதீஸ் வஹி தான். புரியுதுங்களா? குர்ஆன், ஹதீஸ், ஹதீஸுல் குதுசி எல்லாமே வஹி தான். ஆனால் ஒவ்வொரு வஹிக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. எல்லா வகையும் ஒரே மாதிரி இருக்காது. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எந்த தோற்றத்தில் எந்த வடிவத்தில் அல்லாஹ் சொல்கிறானோ அதில் எந்த விதமான மாற்றம் இல்லாமல் இருக்க தான் குர்ஆன். ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அதாவது அவருடைய செய்தி வந்து அல்லாஹுடையதாக இருக்கும், வார்த்தை அல்லாஹுடைய தூதராக இருக்கும். இதான் வந்து ஹதீஸ். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் செய்தி, வார்த்தை எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது தான். அதில் யாரும் எந்த மாற்றமும் செய்ய முடியாது. ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுடைய தூதருடைய உள்ளத்தில் போடுவான். அதை என்ன செய்வாங்க, அல்லாஹுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, தனது வார்த்தையில் சொல்லுவாங்க. அந்த வார்த்தையில் மாற்றம், திருத்தல், பொய்யெல்லாம் இருக்காது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பொய்யே பேசாதவங்க, உண்மையாளர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ ஆரம்பத்தில் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஹதீஸுகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்ன செய்யாதீங்க, ஹதீஸுகளை இப்போ எழுதாதீங்க அப்படின்னு சொல்லி தடுத்தாங்க முதல் காலகட்டத்தில். ஏன்னா வந்து வஹி இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய, குர்ஆன் இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய முதல் காலத்தில் என்ன செஞ்சாங்க, லா தக்துபு அன்னி மன் கத்தப அன்னி கைரல் குர்ஆன் ஃபல்யம்ஹு அப்படின்னாங்க. நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, குர்ஆனை தவிர வேறு எதையுமே எழுதாதீங்க. குர்ஆனை தவிர வேறு ஏதாவது எழுதியிருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் எழுதியிருந்தால் அழிச்சிருங்க அப்படின்னாங்க. முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தாங்க. குர்ஆனுடைய எழுத்தாளர்கள், குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஹாஃபிதுகள் எல்லாமே வந்தனால என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஹதீஸுகளை எழுதுவதற்கு அனுமதி கொடுத்தாங்க. அது மாதிரி நிறைய சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, ஹதீஸுகளை எழுதுனாங்க, பாதுகாத்தாங்க. என்னிடத்திலிருந்து ஒரு செய்தியை கேட்டால் கூட நீங்கள் மற்றவர்களுக்கு போய் சொல்லிடுங்க அப்படிங்கிற விஷயத்தை என்ன செஞ்சாங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா கட்டைகளாகவே பிறப்பித்தார்கள். இப்போ குர்ஆனும் சுன்னாவும் அடிப்படை. குர்ஆன் என்பது என்ன, அல்லாஹுடைய கலாம், கலாமுல்லா. நல்லா விளங்கிக்கணும். குர்ஆன் என்பது அல்லாஹுடைய
வேதம், அல்லாஹுடைய பேச்சு. அதனால தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபஇன்ன கைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ்னாங்க. பேச்சுக்களிலேயே சிறந்தது அல்லாஹுடைய பேச்சு அப்படின்னாங்க. வழிமுறையில் சிறந்தது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை அப்படின்னாங்க. இப்போ குர்ஆன் என்பது அல்லாஹுடைய வார்த்தை தான். இப்போ எங்கே பிரச்சனை வருது, இமாம் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, குர்ஆன் அப்படிங்கிற விஷயத்தில் முஅ்தஸிலாக்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு ஃபித்னாக்கள் என்ன செஞ்சாங்க, உலகத்தில் உருவாக்குனாங்க. அந்த ஃபித்னா எப்போ தொடங்குது அப்படின்னா, ஹிஜ்ரி 2012 தொடங்குது. ஹிஜ்ரி 2012 மிகப்பெரிய ஒரு ஃபித்னா உருவாகுது. என்ன ஃபித்னா அப்படின்னா, குர்ஆன் என்பது அல்லாஹுடைய படைப்பு அப்படிங்கிற ஒரு ஃபித்னா உருவாக்குறாங்க. நல்லா விளங்கணும், குர்ஆன் என்பது அல்லாஹுடைய படைப்பு, குர்ஆன் என்பது அல்லாஹுடைய கலாம். அதை மாற்றி நம்ம நினைக்கிறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ எந்த விதமான நிலையும் வந்துடக்கூடாது. அல்லாஹுடைய பேச்சு அது, அல்லாஹுடைய கட்டளை, அல்லாஹுடைய வார்த்தை அது. அந்த வார்த்தை என்ன செய்ய முடியாது, அல்லாஹுடைய படைப்பாக நம்ம சொல்ல முடியாது. அல்லாஹுடைய படைப்பு வேற, அல்லாஹுடைய வார்த்தை வேற. அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் தான், அப்படி தான் நல்லா சொல்கிறான். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், குர்ஆனை கற்றுக் கொடுத்தான் அப்படிங்கிறான். குர்ஆனை கற்றுக் கொடுத்தான், குர்ஆனை படைச்சான் அல்லாஹ் எங்கேயுமே சொல்லலை, குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். ஹலகல் இன்சான், மனிதர்களை படைத்தான். அப்போ அல்லாஹுடைய வாக்காக என்ன செஞ்சு அப்படின்னா திருமறை குர்ஆன் இருக்குது, அப்படி தான் எல்லாரும் நம்புகிறோம். ஆனால் இந்த நம்பிக்கையில் உல வச்சு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழல் எப்போ உருவாக்கப்படுது அப்படின்னா, ஹிஜ்ரி 2012 உருவாக்கப்படுது. யாரால் உருவாக்கப்படுது அப்படின்னா, முஅ்தஸிலாக்களால் தான் உருவாக்கப்படுது. முஅ்தஸிலாக்கள் யார் அப்படிங்கிறத நேற்று உங்களுக்கு சொன்னோம். அந்த முஅ்தஸிலாக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் 3ஆம் நூற்றாண்டுடைய காலகட்டத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்தினாங்க. சாதாரணமாக இல்லை, மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்தினாங்க. எப்படியாவது ஆதிக்கம் செலுத்தி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை இஸ்லாமிய சமூகத்திற்குள்ளாக திணித்து விட வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்க. இப்போ சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடாது. இந்த சத்தியம் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் நாம் பாதுகாப்பாக பெற்றிருக்கோம் அப்படின்னா, இந்த சத்தியத்திற்கு பின்னால் பல தியாகங்கள் இருக்குது, பல இழப்புகள் இருக்குது. அந்த இழப்புகளை எல்லாம் நம்ம என்ன செய்யறதில்லை அப்படின்னா, தெரியாமலே நம்ம வந்துட்டோம். அந்த இழப்புகளை எல்லாம் கண்டிப்பாக தெரிய வேண்டிய ஒரு கட்டாயம் அவசியம் இருக்குது. ஒரு சமூகம் ரொம்ப வீரியமாக வேலை பார்க்குது, எதுக்காக, இந்த சத்தியத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக. எப்போ இருந்தெல்லாம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹுடைய தூதர் இருக்கும்போதே வேலை பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்காகவே பிரத்யேகமான நயவஞ்சகர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா உருவாக்கப்பட்டாங்க. நயவஞ்சகருடைய வேலையே என்ன அப்படின்னா, எப்படியாவது இந்த சமூகத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விட மாட்டோமோ அப்படிங்கிறத என்ன செஞ்சாங்க, ரொம்ப காரியமாக இருந்தாங்க. 2 விதமான குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் ரொம்ப தலையாய விஷயமா இருந்துச்சு. ஒன்று சமூகத்துக்கு மத்தியில் பிளவு, 2வது கொள்கை ரீதியான விஷயம். 2ஐயும் செய்வதற்கு எல்லா காலமும் என்ன செய்வாங்கன்னா வேலை பார்த்துட்டே இருந்தாங்க. எப்பொழுதெல்லாம் சஹாபாக்களுக்கு மத்தியில் சின்ன சின்ன பிணக்குகள் வருதோ அங்கெல்லாம் உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்துவதற்கான ஒரு வேலைகளை என்ன செஞ்சாங்க அப்படின்னா நயவஞ்சகர்கள் பார்த்தாங்க. அதே போல் கொள்கை ரீதியாக என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் அதற்கு மாற்றமாக நடக்கக்கூடிய ஒரு வேலையாகவே என்ன செஞ்சாங்க பார்த்தாங்க. சமியானா வாச்சானா, சமியானா வாசைனான்னு சொல்லுவாங்க. நாங்கள் கேட்டோம் கட்டுப்பட்டோம் அப்படின்னா நாங்கள் கேட்டோம் மாறு செய்தோம்னு சொல்லுவாங்க. இதுதான் அவருடைய நிலை இருந்துச்சு. எங்கிருந்து, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய காலத்திலிருந்தே இந்த வேலையை வச்சுருந்தாங்க. எப்படியாவது சத்தியத்தில் அசத்தியத்தை நுழைச்சிடணும், நுழைச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தாங்க. அல்லாஹுடைய தூதர் இருக்கிற வரைக்கும் அது சாத்தியமே இல்லாமல் போயிடுச்சு. எவ்வளவோ முயற்சி செஞ்சாங்க. சஹாபாக்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தி, முஹாஜிர்கள் அன்சார்கள் அப்படிங்கிற ஒரு பிரிவினை ஏற்படுத்தியாவது இந்த விஷயத்தை உள்ள நுழைச்சோன்னு நினைச்சாங்க, அதுவும் முடியலை. சரி, அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த கொள்கை விஷயத்திலேயாவது ஏதாவது ஒன்று அதிகப்படுத்தி எப்படியாவது என்ன செய்வோம், குழப்பத்தை ஏற்படுத்துன்னு நினைச்சாங்க, அப்போ முடியலை. சஹாபாக்களுடைய காலத்தில் பார்த்தாங்க, அப்பையும் முடியலை. அதுக்கு அடுத்த காலங்களில் அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எத்தனையோ கோட்பாடுகளை பார்க்கணும். அலி ரலியல்லாஹு அன்ஹு பெயரால் நடந்திருக்கக்கூடிய கொள்கை கோட்பாடுகள் வேறு வேறு. கிட்டத்தட்ட அவர்களுக்கு 12 தலைவர்கள், 12 இமாம்கள், அவர்களுக்கான தனித்தனி கோட்பாடுகள், தனித்தனி கொள்கைகள் என்று ஒரு சமூகம் மிகப்பெரிய ஒரு பிளவோடு இருக்குது. இதெல்லாம் ஆரம்ப காலத்தில் ஏற்பட்ட பிளவு. இன்றைக்கு வரைக்கும்
அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சிலாகித்து சொல்லப்பட்ட ஏராளமான சஹாபாக்களை இறைமறுப்பாளர்கள் நரகவாசிகள் என்று சொல்லக்கூடிய அளவிற்குத்தான் ஷியாக்கள் இருந்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்கிறாங்க. அல்லாஹுடைய தூதர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மரணத்திற்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துடைய கடைசியில சபா என்பவனால் திட்டமிட்டு என்ன செய்யப்படுது, கொள்கை குழப்பங்கள் ஏற்படுத்தப்படுது. அந்த கொள்கை குழப்பத்துடைய விளைவுதான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுறாங்க. எவ்வளவோ முயற்சி செய்து அலி ரலியல்லாஹு அன்ஹு முடியல, எவ்வளவோ முயற்சி செய்கிறாங்க, அவருடைய மகன்களை அனுப்பி பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க, அப்பயும் முடியல. எந்த அளவுக்கு அப்படின்னா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு தண்ணீர் கூட கிடைக்காத அளவுக்கான குழப்பங்களை ஏற்படுத்தினாங்க. தண்ணீர் கூட கிடைக்கல. யார்? அவரே மீட்டு மேலே ஏறி சொல்றார், வீடு முற்றத்தில் ஏறி சொல்றார், அன்பானவர்களை நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேங்கிற, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். எதை ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னா, இந்த மதீனாவிற்கு நாம் எல்லாம் வந்த பிறகு நமக்கு தண்ணீருக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்பொழுது நான் தான் ஒரு கிணற்றை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அறிவுறுத்தலின் பேரில் ஒரு கிணற்றை வாங்கி மக்களுக்காக கொடுத்தேன். இன்னைக்கு வரைக்கும் பேரு உஸ்மான் இருக்குது. எந்த கிணத்தை இஸ்லாமிய சமூகத்திற்காக மக்களுக்காக கொடுத்தாரோ அதுலேருந்து அவருக்கே தண்ணி கிடைக்கல. அவருக்கே தண்ணீர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை. எப்படி தள்ளப்பட்டிருக்காங்க பாருங்க. எவ்வளோ பெரிய ஒரு குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சி எடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும். நம்மளாம் சாதாரணமாக இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு சத்தியம்னு பேசுகிறோம், குரான் சுன்னான்னு பேசுகிறோம், இதான் அடிப்படைன்னு பேசுகிறோம், இதை எப்படி விளங்கணும் அப்படிங்கிறத இலகுவாக பேசிக்கொள்கின்றோம் என்றால் இது இலகுவாக நம்மளுக்கு கிடைச்சிடல. நல்லா நினச்சிக்கங்க, இலகுவாக நம்ம கிடைக்கல. கிடைத்ததை கூட நம்ம சரியாக பயன்படுத்துறது இல்லை, கிடைத்ததை கூட சரியாக புரிகிறது இல்லை, அதன் அடிப்படையில் நடக்கணும்னு நம்ம ஆசைப்படுறதே இல்லை. ஆனால் இதற்கு பின்னால் அவ்வளவு தியாகங்கள் இருக்குது, அவ்வளவு சிரமங்கள் இருக்குது. அப்படி சிரமப்பட்டு தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த மார்க்கத்தை எப்படியாவது என்னுடைய உயிரே போய் தான் இந்த மார்க்கத்தை காப்பாற்றணும்னா அதுக்கு நான் தயாராக இருக்கேன். அதுக்கும் நான் தயாராக இருக்கிறேன், அதையும் நான் செய்கிறேன் அப்படிங்கிறத என்ன செஞ்சாங்க, அந்த அடிப்படையில் தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் கல்வியை தேடுறது அப்படிங்கிறதுலாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. இன்றைக்கி நமக்கு ஒரு கல்வியை தேடுறோம், நம்ம யாராவது பற்றி படிக்கணும் அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் உட்கார்ந்தோம் அப்படின்னா ஒருவரை பற்றியான எல்லா விதமான விஷயங்களும் நமக்கு கிடைச்சிரும். அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லா விஷயங்களும் கிடைச்சிரும். இன்றைக்கி நான் ஒரு ஹதீஸை எடுக்கணும் அப்படின்னா அந்த ஹதீஸை எடுப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் எனக்கு இருக்குது, எல்லா சூழல்களும் எனக்கு இருக்குது. அதை நான் எடுத்துறேன். ஒரு ஹதீஸை எடுத்து இது சரியான ஹதீஸா பலகீனமான ஹதீஸா என்பதையெல்லாம் நான் அறிந்து கொள்வதற்கான எல்லா வாய்ப்புகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இன்னைக்கு தந்திருக்கு. ஆனால் அப்படி இல்லை, அன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. மார்க்கத்தை தேடி ஊர் ஊரா பயணம் பண்ணணும், ஊர் ஊரா போகணும், எல்லா இடங்களுக்கு போகணும். எல்லா இடங்கள் யார் யார்கிட்டலாம் ஏதாவது ஒரு செய்தி கிடைக்குமோ அந்த செய்தியை தேடி என்ன செய்யணும் அப்படின்னா ஓட வேண்டிய ஒரு நிலை தான் இருந்துச்சு அன்னைக்கு. அப்படிதான் எல்லாருமே என்ன செஞ்சாங்க, போனாங்க, தேடி தேடி அலைஞ்சார்கள். குரானையும் சுன்னாவையும் எப்படியாவது மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அப்படி என்ன செஞ்சாங்க, உடைச்சி ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க பிறந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போவாங்க, கால்நடையாக போவாங்க, வாகனம் கிடைச்சா போவாங்க. இப்படியாக சென்று சென்று தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா கல்வியே கற்றுக்கிட்டாங்க. நம்மளை மாதிரிலாம் இலகுவான கல்வி கிடைக்கல. நமக்கு இலகுவாக கல்வி கிடைச்சி கூட என்ன செய்ய மாட்டேங்கிறோன்னா அதை நாம் பயன்படுத்த மாட்டேங்கின்றோம். அப்போ பாருங்கள், அப்படிப்பட்டவர் தான் கல்வியை தேடி முழுமையாக கல்வியை கற்றுக்கொண்டு அந்த கல்விக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள் ஒருத்தர் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா. என்ன செய்கிறாங்க, அவர்கள் பிறந்து சிறிது காலத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கல்வியை தேடி பயணம் பண்ணுறாங்க. அவர்கள் ஹதீஸை தேடி 17 வயசு 16 வயசுலெல்லாம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸுகளை தேடி போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 7.5 லட்சம் ஹதீஸை மனப்பாடம் பண்ணியிருக்கிறாங்க. 700க்கும் மேற்பட்ட சஹாபாக்களுடைய ஹதீஸுகளை தொகுத்து வச்சிருக்கிறாங்க. 7.5 லட்சம் ஹதீஸை மனனம் செய்தவர்கள் 40,000 ஹதீஸ் தொகுப்பு தான் முஸ்னத் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய அஹ்மது ஹதீஸ்ன்னு சொல்கிறோமா இல்லையா? அந்த ஹதீஸில் 40,000 ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். அதுவும் மற்ற ஹதீஸ் கிரந்தங்களை விட வித்தியாசமான ஹதீஸ் கிரந்தங்களாக அந்த ஹதீஸ் கிரந்தம் இருக்கும். மற்ற ஹதீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைப்பு வாரியாக கொடுத்துருப்பாங்க. ஒரு புகாரி எடுத்துக்கிட்டிங்கன்னா புகாரியில் முதலாவது பாடம் கிதாபுல் வஹீன்னு இருக்கும், ஈமான் இருக்கும், கிதாபுல் இல்முன்னு இருக்கும், கிதாபு ஸலான்னு இருக்கும். இப்படியாக என்ன செய்ய இருக்கும்.
ஆனால் இவங்க எப்படி பண்ணாங்கன்னா ஒவ்வொரு நபித்தோழர்களுடைய பேரில் என்ன செஞ்சாங்க, ஹதீஸை தொகுத்தாங்க. அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நபித்தோழர்கள் என்னென்ன ஹதீஸுகளை எல்லாம் அறிவிச்சிருப்பாங்களோ அப்படிப்பட்ட எல்லா ஹதீஸுகளை என்ன செஞ்சாங்க, தொகுத்து 40,000 ஹதீஸுகள். 40,000 ஹதீஸுகள் என்ன செய்யுது அப்படின்னா அவர்களுடைய கித்தாபில் இருக்குது. முஸ்னத் இமாம் அஹ்மத் அப்படிங்கிற அந்த கித்தாபில் இருக்குது. மற்ற ஹதீஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 6,000 7,000 அப்படிங்கிற மாதிரி என்னென்ன ஹதீஸ் எண்கள் முடிஞ்சிடும். அஹமது ஹதீஸில் நீங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா 17,850 18,950 அப்படின்னு என்ன செய்வாங்க, ஹதீஸ் எண்ணை குறிப்பிடுவார்கள். அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறார்னா ஹதீஸை தேடி பல ஊர்களுக்கு பயணம் பண்ணியிருக்கிறார். இந்த ஊருன்னு இல்லை, எல்லா ஊர்களுக்கும் என்ன செய்வார் அப்படின்னா பயணம் பண்ணக்கூடியவராக இருந்திருக்கார். கல்விக்காக மட்டுமே, வேற எந்த நோக்கமும் இல்லை. கல்வியை தேடி எப்படியாவது அந்த கல்வியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருடைய பயணத்தை அமைத்து கொண்டார். அவரை பற்றி ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அவரை பற்றி ஆச்சரியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த அளவிற்கு அவர் ஒரு நியாயமான மனிதனாக இருந்திருக்கிறார் அப்படின்னா அவரே சொல்றார். அவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி நமக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் எந்த விஷயத்திலும் என்னுடைய மனைவி இடத்தில் கருத்து வேறுபாடு கொண்டதில்லைங்க. எந்த விஷயத்திலையும் என் மனைவி இடத்துல கருத்து வேறுபாடு கொண்டதில்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. நான் கருத்து வேறுபாடு கொண்டு வாழ்ந்ததில்லை. அந்த அளவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த குடும்ப ரீதியான ஒரு வாழ்வியலிலும் மிகச்சரியாக இருந்திருக்கிறார். பொதுவாகவே குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு கருத்து வேறுபாடுகளுக்குள்ள ஒரு வாழ்க்கையாகத்தான் பெரும்பாலான வாழ்க்கை இருக்குது. சில பேருடைய வாழ்வியலையே அப்படி என்ன செய்யும், போயிட்டே இருக்கும். எல்லா நாளும் பிரச்சனைகள், எல்லா நாளும் சச்சரவுகள் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும். ஆனால் இவருடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவருடைய மனைவியோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அவரை பொறுத்த வரைக்கும் இப்படி என்ன செஞ்சிருக்கிறார், வாழ்ந்திருக்கிறார். எந்த விதத்தில் என்ன செய்யலை அப்படின்னா யாரோடு என்ன செய்ய கருத்து வேறுபாடு கொண்டு பிணக்கு கொண்டு வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இருந்ததில்லை. அவருடைய பிள்ளைகள் எல்லாம் அவரை பற்றி சொல்லும் பொழுது என்னுடைய தந்தையை நான் மிகச்சிறந்த ஒரு மனிதராக என்ன செஞ்சேன் பார்த்தேன்னு சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு வாழ்வியலை அவர் கொண்டிருந்தார். வாலிப பருவத்தை முழுக்க என்ன செஞ்சார்னா முழுக்க கல்விக்காகவே என்ன செஞ்சார், பயணித்தார். ஒரு கல்வியை கற்றுக்கொண்ட பிறகு ஒரு இடத்துல உட்காருவோம் தெரியுமா, ஆனால் அதுக்கான நேரம் அவருக்கு கிடைக்கிறது. அவர் கல்வியை கற்றுக்கிற எல்லாரும் படிக்க தான் செய்கிறோம். அது உலக கல்வியாக இருக்கட்டும், மார்க்க கல்வியாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கும். அந்த முடிவுக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்டாண்டாக என்ன செய்ய இருந்துருவோம். அதுக்கப்புறம் அமைதியாக நம்ம வாழ்வியலுக்காக என்னவெல்லாம் செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போயிடுவோம். ஆனால் இவர் கல்வி கற்று முடிக்கிறாரு, முடித்தோட குழப்பம் வருது. கல்வி கற்று முடித்தோட குழப்பம் வருது. அந்த குழப்பத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சூழல்களில் என்ன செஞ்சார் அப்படின்னா தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறார். அவர் பாருங்க, கல்வியை தேடி என்ன செய்கிறார் அப்படின்னா எங்கெல்லாம் ஹதீஸ் கலை அறிஞர்கள் இருப்பாங்களோ அங்கெல்லாம் போனாங்க. குரானை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை. குரானை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு முழுமையான தொகுப்பாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலே தொகுக்கப்பட்டாச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உந்துதலின் பேரால் தான் தொகுக்கிறாங்க, சாதாரணமாக தொகுக்கலை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னோன்னா அவர் ஏற்றுக்கவே மாட்டேன்ட்டாங்க. குரானை தொகுக்கணும், ஏன்னா நிறைய ஹாஃபிதுகள் போர்களில் கொல்லப்படக்கூடிய நேரத்தில் குரானை தொகுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படி தொகுக்கணும்னு சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கான சூழல்கள் இல்லை, இப்போ வேணாம், அல்லாஹுடைய தூதர் காட்டாத ஒன்றை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது, நம்ம தொகுத்து தான் ஆகணும். நம்ம தொகுக்கலைன்னா ஹாஃபிதுகள்லாம் மரணம் அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அதுக்கான பொறுப்பு ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்கும் பொழுது ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. அப்போ அவங்கள்ட்டையும் சொல்லப்படுது இந்த மாதிரி என்ன செய்யணும், நாம் தொகுக்க வேண்டும் அப்படிங்கிறப்ப அவர் முதல்ல ஏற்றுக்கலை. அப்புறம் அவங்கள அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கன்வின்ஸ் பண்ணி தான் என்ன செய்கிறாங்கன்னா குரான் முழுமையாக தொகுக்கப்பட்டு நம்முடைய கையில் சுஹுஃபாக இன்னைக்கு இருக்குது, முழு வேதமாக இருக்குது. ஆனால் அப்போ அங்கே இல்லை, ஹாஃபிதுகள் நிறையா இருந்தாங்க. அதே போல் ஆங்காங்கே ஏடுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கப்பட்டிருந்துச்சு. ஏடுகளே இல்லாமல் கிடையாது, ஏடுகளோ சின்ன சின்ன புத்தகங்களாகவோ இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும், வரலாறுல நீங்கள் பார்த்துருப்பீங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய சகோதரி ஃபாத்திமா வீட்டுக்கு வந்த பிறகு நீங்கள் எதையோ வச்சு ஓதிட்டு இருந்தே அதை கொடுன்னு கேட்குறாங்க. அது ஒரு வடிவில், புத்தக வடிவில் ஒரு சுகுஃபாக தான் இருந்துச்சு, ஒரு சின்ன தொகுப்பாக தான் இருந்துச்சு. அதான் சூரத்து தாஹாவை என்ன செய்கிறாங்க அவங்க படித்து பார்த்தாங்க அப்படிங்கிற வரலாறை பார்க்குறாங்க. முழுமையான ஒரு தொகுப்பாக இல்லை. அப்போ முழுமையாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா தொகுக்கிறதுக்கான வேலைப்பாட்டை தொகுத்தாச்சு. ஆனால் ஹதீஸுகள் அப்படி இல்லை.
ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஹதீஸை கற்ற சஹாபாக்கள்னா அப்படி பலவாறு அப்படி பிரிஞ்சு போயிட்டாங்க. எதுக்கு அப்படின்னா மார்க்கத்தை கொண்டு செல்வதற்காக. மார்க்கத்தை கொண்டு செல்வதற்காக பலவாறு பிரிஞ்சு போயிட்டாங்க. லட்சத்துக்கு மேற்பட்ட சஹாபாக்கள் இருந்தாங்க. லட்சத்துக்கு மேற்பட்டவங்களும் மதீனாவிலையும் மக்காலையும் அடக்கம் செய்யப்படல. நமக்கெல்லாம் தெரியும், ஜன்னத்துல் பக்கீல நிறைய சஹாபாக்கள் இருக்காங்க. போய் பார்த்தா 1,00,000 சஹாபாக்களை பார்க்க முடியுமானா இல்லை, அவ்வளோ பேர்லாம் இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க ஒரே ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க. நான் மார்க்கத்தை கற்றுக்கொண்டேன், இந்த மார்க்கத்தை மற்ற இடங்களுக்கு போய் சொல்லணுங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்ன கட்டளை. அப்போ அந்த கட்டளை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்காக போராடித்தான் ஆகணும். அதுக்காக நம்ம குடும்பத்தை விட்டு தான் ஆகணும், எல்லாத்தையும் விட்டு தான் போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க, போனாங்க. அப்போ எல்லா இடங்கள்லையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுகள் பல்வேறு இடங்களில் பல்வேறு ஊர்களில் இருந்துச்சு. அதில் சரியான ஹதீஸ் இருக்கும், பலகீனமான ஹதீஸ் இருக்கும், அல்லாஹுடைய தூதர் மீது இட்டுக்கட்டப்பது இருக்கும், இப்படி எல்லாமே இருக்கும். ஒரு ஹதீஸை தேடி செல்கின்றார் என்று சொன்னால், ஒரு ஹதீஸை தொகுக்கணும் தேடி செல்கின்றார் என்று சொன்னால் அவர் என்ன செய்வார், போனவுடனே நீ ஒரு ஹதீஸை தரையா எடுத்துகிட்டு வந்துட மாட்டார். நம்ம சாதாரணமாக நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. உங்கள்கிட்ட ஒரு ஹதீஸ் இருக்கா கொடுங்க, வாங்கிட்டு வந்தால் இதான் ஹதீஸ் சொல்ல மாட்டாங்க. ஹதீஸ் யார் சொன்னவர், யார் அவருக்கு சொன்னவர், யார் அவருக்கு சொன்னவர், யார் எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்வாங்க. சொன்னவரில் இவர் எப்படிப்பட்டவர், இவருடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்குது, இவருடைய பேச்சு எப்படி இருக்குது, இவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குது, என்னைக்காவது எப்பயாவது இவர் பொய் சொல்லி இருக்கிறாரா, என்னைக்காவது எப்பயாவது பொய் சொல்லியிருந்தா என்ன செய்ய மாட்டாங்க, அவருடைய செய்தி எடுக்க மாட்டாங்க. என்னைக்காவது எப்பயாவது அவர் பொய் சொல்லியிருப்பார், பொய்யா இருக்கிறாரு, இவர் அல்லாஹுடைய தூதர் விஷயத்தில் பொய் சொன்னால் என்ன செய்யறது, இந்த ஹதீஸ் எடுக்காது. எல்லா ஹதீஸ்களை இமாம்கள்லையும் பாருங்களேன், அவங்களாம் லட்சத்துக்கு மேற்பட்ட ஹதீஸ் தான் மனப்பாடம் பண்ண, 7.5 லட்சம் ஹதீஸை மனப்பாடம் பண்ணவர் வெறும் 40,000 ஹதீஸ் தான் தொகுத்து கொடுத்துருக்கார். ஏன்? பயம். நாம் மார்க்கத்தின் பெயரால் ஏதாவது ஒன்றை கொடுத்துருவோமோ, அதனால் மக்கள் வழிகட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயம். 2 லட்சத்துக்கு மேற்பட்ட ஹதீஸுகளை மரணம் செய்திருந்த இமாம் புகாரி ரஹிமஹுல்லா, அந்த புகாரியில் எத்தனை ஹதீஸ் தான் கொடுத்துருக்குறாங்க, வெறும் 7,000 சொச்ச ஹதீஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. காரணம் பயம். நான் சொல்லக்கூடிய செய்தி என்பது அல்லாஹுடைய தூதருடைய உண்மையான ஒரு செய்தியாக இருக்கணும். ஒரு விலையிலும் என்ன செஞ்சிடக்கூடாது, அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தியாக இருந்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பாங்க. ஹதீஸ்களை தேடி சென்றால் மட்டுமே ஹதீஸ் கிடைக்குங்கிறனால தான் இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஈராக்குக்கு போகிறாரு, ஷாமுக்கு போகிறாரு, தஹாமாக்கு போகிறாரு, அபிசீனியாவுக்கு போகிறாரு, எல்லா இடங்களுக்கு போகிறாரு, கூஃபாக்கு போகிறாரு, பசராக்கு போகிறாரு, யமனுக்கு போகிறாரு, எல்லா இடங்கள்லையும் போய் என்ன செய்கிறாருன்னா ஹதீஸை தேட ஆரம்பிக்கிறார். ஹதீஸை தேடிக்கிட்டே இருக்கிறார். 17 வயசில் என்ன செய்கிறாரு, கிளம்பி என்ன செய்கிறார், ஹதீஸை தேடுவதற்காக என்ன செய்கிறார், 16-17 வயசில் போயிடுறார். அதுக்கு முந்தைய காலகட்டங்கள் பாருங்கள். அதுக்கு முந்தைய காலகட்டத்தில் ஹிஜ்ரி 80 இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா பிறக்கிறாங்க. அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாவுடைய காலகட்டத்தில் நிறைய ஹதீஸுகள் அவங்களுக்கு கிடைக்கல, நிறைய ஹதீஸு கிடைக்கல. அதனால தான் அபு ஹனீஃபா இமாம் அவர்களுடைய மாணவரான அபு முகமது சொல்லுவார், என்னுடைய தந்தை, அதாவது உஸ்தாத ஆசிரியரை அவங்க எப்படி பார்த்துருக்காங்க பாருங்கள், என்னுடைய தந்தை ஹதீஸுடைய விஷயத்தில் 50% பலகீனமானவர் அப்படின்வார். அவர்கிட்டையும் பாடம் முடிச்சிருக்கிறாங்க. அபு ஹனீஃபாவுடைய மாணவரான அபு முகமதுட்டையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, போய் மார்க்கத்தை பயின்றவர்கள் தான் யார், அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ். அவங்க காலத்தில் ஹதீஸுகள் கிடைக்கல. எல்லாத்தையும் என்ன செய்வாங்க அப்படின்னா, குர்ஆனுடைய சட்டத்தை வச்சு என்ன செய்வாங்க அப்படின்னா, சில விஷயங்கள் என்ன செய்வாங்க, யூகிச்சு சொல்லுவாங்க. அதான் கியாஸ், கிரகிச்சு சொல்கிறது அப்படிங்கிறது. மார்க்கத்துடைய அடிப்படை ஆதாரங்கள் ஒன்று கியாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நாளை உடைய தொடர் வரலாற்றில் சில செய்திகள் இருக்க, நம்ம அதை பார்க்கலாம். அப்போ என்ன செய்வாங்கன்னா, அதை எடுத்துட்டு தான் சொன்னாங்க. இறுதியாக மரண தருவாயில் இருக்கும்போது இமாம் அபு ஹனீஃபா சொன்னாங்க, இதா சஹல் ஹதீஸ் ஃபஹுவ மதுஹபினாங்க. இதா சஹல் ஹதீஸ் மதுஹபி. யாரும் எந்த ஒரு மதுஹபையும் இமாம்கள் உருவாக்கலை. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இமாம்கள் ஏதாவது ஒரு மதுஹபை உருவாக்குனாங்கன்னா எதையுமே உருவாக்கலை. நமக்கு இமாம்களை பற்றி ஆரம்ப காலகட்டத்தில் தவறாகவே நாம் போதிக்கப்பட்டோம். இமாம்களை தவறாகவே நம்ம விளங்கி வச்சிருக்கோம். அதனால தான் நிறைய விஷயங்கள் நம்ம படிக்காமல் போயிட்டோம். நிறைய விஷயங்கள் நம்ம படிக்காமல் போனது எதுதான் காரணம்? இமாம் அபு ஹனீஃபாவாக இருக்கட்டும், ஷாஃபி ரஹிமஹுல்லாவாக இருக்கட்டும், மாலிக் ரஹிமஹுல்லாவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவுசாயியாக இருக்கட்டும், யாருமே என்ன சில தங்களுக்கான சதி சித்தாந்தங்களையோ கொள்கைகளோ உருவாக்கலை. அவங்க இருந்த காலகட்டம் இஸ்லாமை நிலைநாட்டுவதற்காக, மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்றால் என்ன ஆதாரங்கள் கிடைக்குதோ அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் மக்களிடையே மார்க்கத்தை சொல்லி ஆகணும்.
அந்த ஆதாரங்கள் அடிப்படையில் மார்க்கத்தை சொல்லணும்னா மக்கள் என்ன செய்வாங்க? வழிகேட்டிற்கு போயிடுவாங்க. ஏன்னா வழிகேடுகளை உருவாக்குவதற்கான ஆட்கள் இருந்து கொண்டே இருக்கிறாங்க. எப்படியாவது வழிகேட்டை உருவாக்கிடணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சிகள் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இவங்க என்ன கிடைக்குதோ அதை வச்சு என்ன செய்வாங்க? சட்டம் சொல்லிடுவாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாவுடைய உதுவுடைய சட்டங்களில் நிறைய சுன்னாவுக்கு மாற்றமான விஷயங்கள்லாம் இருக்கும். அதையெல்லாம் அன்னைக்கு அவங்களுக்கு அதுதான் கிடைச்சது, அதை வச்சு அவங்க செஞ்சாங்க. அதை வச்சு என்ன செஞ்சாங்க அப்படின்னா மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள். ஒவ்வொன்றாக கிடைக்க 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 தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டே இருந்தாங்க. இதுதான் கல்வியிலேயே. இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம், மார்க்க செய்தி எடுத்து நடக்கிறோங்க. அந்த செய்தி தவறுன்னு சொல்லப்படுது, உடனே நான் மாற்றிக்கணும். இல்லை இல்லை அது அப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒரு தவறு இருக்குன்னு ஒரு சுட்டி காட்டுறேன் அப்படின்னா, இல்லைங்க நேற்று நான் சொல்லிட்டேன் இப்படி மாத்திரம் என்ன ஏதாவது தப்பாக நினச்சிருவாங்களா அப்படின்னா நான் ஒரு ஜாகில்னு அர்த்தம், நான் ஒரு முட்டாள்னு அர்த்தம், எனக்கு மார்க்கம் தெரியலன்னு அர்த்தம். ஆனால் முந்தைய இமாம்கள் யாரும் என்ன செய்யல, அப்படி இருக்கவே கிடையாது. அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க? கிடைத்ததை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டாங்க. செயல்படுவதில் தவறு இருந்தது என்று சொன்னால் அந்த தவறை தூக்கி வைத்து விட்டு எது நல்லதோ அதை எடுத்துக்குவாங்க. ஏன்னா மார்க்கம் அதான் சொல்லி காட்டுது. நீங்கள் மார்க்க விஷயத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை முயற்சி செய்து இஜ்திஹாத் பண்ணி ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க, அது சரியாக இருந்தது அப்படின்னா 2 கூலி, இல்லைன்னா 1 கூலிங்கிறாங்க. அதையெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா ஒவ்வொரு இமாமும் அப்படி தான் பார்த்தாங்க, அப்படி பார்த்து தான் எடுத்தாங்க. அதனால தான் இமாம் அபூ ஹனீஃபா அவர்களால் நிறைய ஹதீஸுகள் எடுக்க முடியல. ஆனால் அதற்கு பிறகு வந்த ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களால் நிறைய ஹதீஸுகள் எடுக்க முடிஞ்சுச்சு. அதற்கு பிறகு வந்த இமாம் அஹ்மத் அவர்களால் இன்னும் அதிகமான ஹதீஸுகளை எடுக்க முடிஞ்சுச்சு. இன்னும் அதிகமான ஹதீஸுகள் என்ன செஞ்சாங்க? எடுத்தாங்க. எல்லாவற்றையும் எடுத்து எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க? எங்கெங்கெல்லாம் போய் எடுக்க முடியுமோ அப்படின்லாம் எடுத்தாங்க. எடுத்து அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா மக்களுக்கு வகுப்பெடுத்தாங்க. 2 விதமான வகுப்புகளை எடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஒன்று ஹதீஸ் வகுப்பு எடுப்பாங்க, ஹதீஸுக்கென்று வகுப்பு எடுப்பாங்க. இன்னொன்று மார்க்க சட்டங்களுக்கான வகுப்புகளை எடுப்பாங்க. அதனால தான் அவங்கள்ட்ட படித்த மாணவர்கள் இமாம் அஹ்மத் அவர்களுடைய மார்க்க சட்டங்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை தொகுத்து போட்டாங்க. கடைசியில் அதை வச்சு என்ன செஞ்சுட்டாங்க? ஹம்பலி மதுஹப்ன்ட்டாங்க. ஆனால் அது மதுஹப்லாம் கிடையாது. அவங்க எந்த விதமான தனி மதுஹபை என்ன செய்யலை, அவங்க போதிக்கவெல்லாம் கிடையாது. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஃபிக்ஹு சொல்லி கொடுத்துருப்பாங்களே சட்டங்கள், மார்க்க சட்டங்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய நேரத்தில் அதை எடுத்து நடக்கக்கூடிய அந்த சூழல் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதற்கான பெயர் வருது. கடைசியில் அதுவே என்ன செய்யுது அப்படி சொல்லப்பட்டுருது. ஒருவேளை நீங்கள் ஹம்பலி மதுஹபை எடுத்து பாருங்களேன், நம்ம சொல்வது போல் ஒரு ஹம்பலி மதுஹப் ஆராய்ச்சி படி பார்த்தீங்க அப்படின்னா 99% குர்ஆன் சுன்னாவுக்கு இருக்க மாட்டார். நம்ம பார்க்குறதா இருந்தால் அப்படி எடுத்து தனிப்பட்ட முறையில் பார்க்குறதா இருந்தால், ஏன்னா அவங்க தனிப்பட்ட எதையுமே சொல்ல, அவங்களுக்கு எது கிடைச்சிருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். எது குரானிலும் சுன்னாவிலும் கிடைச்சிருக்கோ அப்படி தான் எல்லா இமாம்களும் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த அளவிற்கு குரான் சுன்னாவை தேடி மார்க்கத்தை தேடி என்ன செஞ்சாங்க? நல்லபடியாக என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்க தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினாங்க. அப்படி தொடங்கி போகும்போது அவர்கள் இருந்த பகுதியில் அடுத்த குழப்பங்கள் ஆரம்பிக்குது. அடுத்த குழப்பங்கள் ஆரம்பிக்கின்றது. அந்த குழப்பங்களுக்கு தலையாய காரணியாக இருந்தவர்கள் யார் அப்படின்னா முத்தசிலாக்கள். அப்போ அந்த முத்தசிலாக்களுக்கு தோதுவாக யார் இருந்தாங்க அப்படின்னா அன்றைக்கு இருந்த ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவங்க இருந்தாங்க. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்த வரைக்கும் 3 ஆட்சியாளர்களை சந்திச்சாங்க. ஒன்று சலஃப் ஆட்சியாளர்கள், இன்னொன்று முத்தசிலாவுடைய ஆட்சியாளர்கள், 3வது சலஃப் ஆட்சியாளர்கள். 3 விதமான ஆட்சியாளர்களை சந்திச்சாங்க. அந்த 3 ஆட்சியாளர்கள் காலங்களில் அவருடைய நடைமுறை எப்படி இருந்துச்சு? முதல் ஆட்சி காலம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இருக்கிறனால அவர்களால் என்ன செய்யலைன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக கல்வி கற்றாங்க, நல்லபடியாக எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க? கொண்டு போயிட்டே இருந்தாங்க. அடுத்த ஆட்சி காலம் வருது, அப்துல்லா அல் மஅமூன் என்று சொல்லப்படக்கூடியவருடைய ஆட்சி காலம்தான் முத்தசிலாக்களுடைய கை ஓங்கிய ஆட்சி காலம். அந்த ஆட்சி காலத்தில் மார்க்கத்திற்கு எதிராக எவ்வளோ பெரிய ஃபித்னாக்கள் கிளம்புச்சு அப்படிங்கிறதையும் அந்த ஃபித்னாக்களை எப்படியெல்லாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? கையாண்டார்கள் அப்படிங்கிறதையும் அதற்காக எந்த அளவுக்கு சிறை செல்லக்கூடியவர்களாக துன்புறுத்தப்பட்டார்கள் என்பதையெல்லாம் அவருடைய வரலாற்றில் தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்பில் அவர்களுடைய அசத்தியத்திற்கு எதிரான அவருடைய போராட்டம் என்பது எப்படி இருந்தது அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்பிலே பார்ப்போம். வாஹ்ரு தஅவானா 212 சாரி, சில நேரம் டங்கு ஸ்லிப்பாகிறதா? சரிங்களா?
சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.